ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி. 2 விதமான உருண்டை பார்க்க போகிறோம். ஒன்று ரவா உருண்டை, இன்னொன்று பாசிப்பருப்பு உருண்டை. ஸோ வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரவா உருண்டை. பொதுவாக ரவானாலே நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. ஸோ வெள்ளை ரவா உப்புமா செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாலே அன்றைக்கி சாப்பிட மாட்டாங்க பல பேர். ஸோ அந்த ரவையை வச்சு நம்ம எப்படி சூப்பரான ஒரு உருண்டை செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கடாயை சூடு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க ரவையை போட்டு நல்லா வறுக்கணும். ஸோ ரவா கடாயில் பார்த்திங்கன்னா ரோஸ்டட்னு விற்பாங்க, அன்ரோஸ்டட்னு விற்பாங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவைன்னு. எந்த ரவையாக இருந்தாலும் நம்ம ஒரு தடவை நல்லா வறுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு பவுடர் பண்ணும்போது நல்ல நைஸாக ஃபைன் பவுடராக கிடைக்கும். இப்போது ரவையை கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுக்கணும். கொஞ்சமாக ரவையை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வறுத்த ரவையை கொட்டி நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ நல்லா ரவை ஆறிடுச்சு. இதை நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். கம்மியாக செய்யும் போது மிக்சிலே போட்டு அரைச்சிக்கலாம். சப்போஸ் நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்யணுன்னா மிஷினில் கொண்டு போய் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நம்ம அரைச்சதும் எதுவாக இருந்தாலும் நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணணும். ரவையை நல்லா சலித்து எடுத்து வச்சுருக்கோம். இது கூட நம்ம சர்க்கரை பவுடர் சேர்க்க போகிறோம். முழு சர்க்கரையாக சேர்த்தா நமக்கு நல்லா பிளெண்ட் ஆகாது. ஸோ சர்க்கரை நல்லா அரைச்சிட்டு அதையும் நம்ம பவுடராகவே ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 4 பங்கு ரவை சேர்க்குறீங்கன்னா 3 பங்கு சர்க்கரை சேர்க்கணும். ஸோ 4:3 ரேஷியோவில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். சர்க்கரை பவுடரையும் ரவா பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட சேர்க்குறதுக்கு வெள்ளரி விதையும் முந்திரி பருப்பும் எடுத்துருக்கோம். நம்ம நெய்யில் நல்லா பொன்னிறமாக வறுத்து சேர்க்க போகிறோம். கடாயில் நெய் 200 ml, எண்ணெய் 100 ml சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் ஆயில் இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் எடுத்து வச்சுருக்க வெள்ளரி விதையும் முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நெய் மட்டுமே கூட ஆட் பண்ணி இந்த உருண்டையை செய்யலாம். ஆனால் 1 வீக்குக்கு மேலே உங்களுக்கு வராது. அதனால தான் நம்ம வெஜிடபிள் ஆயில் சேர்த்துருக்கோம். நீங்கள் கம்மியாக செய்யும் போது அதுக்கான அளவு நெய்யை மட்டும் சேர்த்து நீங்கள் செய்யலாம். வறுத்த முந்திரி வெள்ளரி விதையோட நெய்யையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரவா மிக்ஸோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக தான் இருக்கணும். கையில் பிடிச்சி பாருங்கள், உங்களுக்கு நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி ஸ்டேஜ் வரணும். ரொம்ப சேர்த்துட்டிங்க அப்படின்னா சொதன்னு ஆயிரும். அதுவும் உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு. அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம சொன்ன அளவில் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வரும். ஸோ இப்போ எல்லா நெய்யும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா உதிரியாக இருக்குது. கையில் பிடிச்சி பார்த்திங்கன்னா தெரியும், பிடிக்கிற மாதிரி நல்லா வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் உருண்டைகள் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் எல்லா மாவையும் உருண்டைகள் பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. சுவையான வாயில் போட்டதும் கரையக்கூடிய ரவா உருண்டை ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு உருண்டை. ரவா உருண்டைக்கான அதே ப்ரொசீஜரை தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு கடாயை எடுத்து சூடு பண்ணிவிட்டு நம்ம சுத்தமான
பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். ஸோ உங்களுக்கு ரவை வெள்ளையாக இருக்கிறதுனால நமக்கு எந்த அளவுக்கு க்ரன்ச்சியாக வந்திருக்குன்னு தெரியாது, அதனால தான் நம்ம சாப்பிட்டு பார்க்கணுன்னு சொன்னோம். ஆனால் இங்கே உங்களுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் அடுப்பு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். பாசிப்பருப்பை நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். எல்லா மிக்ஸி ஜார்லேயும் நம்ம ஃபைன் பவுடராக செய்ய முடியாது. நீங்கள் சப்போஸ் குவான்டிட்டி ஜாஸ்தியாக செய்கிறீங்கன்னா கடையில் கொடுத்து அரைச்சிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்ல ஃபைன் பவுடராக கிடைக்கும். பாசிப்பருப்பு மாவையும் நல்லா சலிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது கூட நம்ம சர்க்கரை பவுடர் சேர்த்துக்கலாம். 4:3 ரேஷியோவில் நம்ம சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பவுடராக சேர்க்கும் போது தான் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. ஸோ ரவா உருண்டைக்கு மாதிரி இங்கேயும் நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி நம்ம அதில் வெள்ளரி விதையும் முந்திரி பருப்பும் வறுத்து சேர்த்துருக்கோம். ஆயில் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். நீங்கள் 1 வீக்குள்ளே வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நெய் மட்டுமே சேர்த்து நம்ம இதை செய்யலாம். நெய் அதிகமாக இருந்துச்சுன்னா சில பேருக்கு திகட்டும், அதுக்காக நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். காய்ச்சின நெய் எண்ணெயோடு சேர்த்து முந்திரி பருப்பு வெள்ளரி விதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரவா உருண்டைக்கு எப்படி சொன்னமோ அதே மாதிரி உதிரி உதிரியாக வரணும். ஆனால் கையில் பிடிச்சி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பிடிப்பு இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதும் அந்த சூட்லேயே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வராது. அதனால் அந்த சூடு இருக்கும் போதே எல்லா மாவுலையும் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். சுவையான பாசிப்பருப்பு உருண்டை ரெடி. நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது தாராளமாக 2 வீக்ஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.